இந்த சம்ல என்ன கொடுத்திருக்காங்க 60% of employees are men. So உடனே நமக்கு ஞாபகம் வரணும் ஓகே 60% are men அப்பனா 40% வந்து women. 50% of the men earn more than 50,000. இதுல 50% பாதி. So ஏற்கனவே இருக்குது 60% தான் men. அதுல பாதி பேர் என்ன பண்றாங்கன்னா earn more than 50,000. அதாவது 30% மேலோட salary வந்து 50,000க்கு மேல இருக்கு. சரி 45% of the company employees earn more than 50,000. ஒட்டுமொத்தமா இருக்கிற எம்ப்ளாயீஸ்ல 45% 45% earn more than 50,000 கொடுத்திருக்காங்க. நமக்கு இங்க 30% தான் வந்திருக்கு. அப்ப மிச்சம் எவ்வளவு இருக்கு 15%. அது யாரா இருக்கணும் கண்டிப்பா women தான் இருக்கணும். அப்போ இந்த 40%ல 50% women earn more than 50,000. கரெக்ட்டா? So 40 15 போச்சுனா மீதி எவ்வளவு இருக்கு 25%. So 25% women எவ்வளவு salary less than or equal to 50,000. 50,000 அல்லது கீழே இருக்கும். இப்ப கேள்வி என்ன what percent of women employed by the company earn 50,000 or less? இத பார்த்து ஓகே நம்ம 20% வந்துருச்சு இல்லையா இத ஆன்சர் முடிவு பண்ணிர கூடாது. ஏனா அவங்க கேட்டிருக்கிறது what percent of employee ன்னு கேக்கல what percent of women கேட்டிருக்காங்க. அப்ப இருக்கிற women கேட்டகரியில இது எவ்வளவு percent கண்டுபிடிக்கணும். அதாவது 25 is what percent of 40? இதான் x as a percent of y கான கான்செப்ட். 25 as a percent of 40 எழுதணும் நம்ம. அப்ப என்ன பண்ணனும் 25 by 40 into 100 பண்ணனும். So cancel பண்ணா இது 5 times 20 இது 2 times 20. 125 by 2 வருது 62.5 இருக்கு. So answer என்ன option A 62.5% right answer. Okay, next question பார்க்கலாம். இந்த சம்ல man's expenditure 66% of his income கொடுத்திருக்காங்க. அதாவது 3/2 பங்கு. ஏனா 66% னா 2/3 fraction ல வரும். So 3/2 பங்கு வந்து எக்ஸ்பென்ஸ் ஆகுது. If income increases by 800 அவனுடைய வருமானம் 800 ரூபாய் அதிகமாச்சுனா his expenditure remains the same. எக்ஸ்பென்ஸ் மாறல அது அதே தான் இருக்கு. becomes 50% of his income. அந்த எக்ஸ்பென்ஸ் என்ன ஆயிடுது 50% of income மாறிடுது. அப்போ ஒரிஜினல் இன்கம் எவ்வளோ? சோ இதுக்கு என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் x ன்றது தான் அவரோட இன்கம். புது இன்கம் என்ன ஆயிடுது x plus 800. இந்த x ன்னு இருக்கும்போது அதுல எக்ஸ்பெண்டிச்சர் என்ன கொடுத்திருக்காங்க 66% of x. இப்போ இதே 66% of x தான் இருக்குது. அதாவது அமௌண்ட் மாறல. அதே எக்ஸ்பென்ஸ் தான். பட் அந்த எக்ஸ்பென்ஸ் என்ன ஆகுதுன்னா புது இன்கம்ல கம்பேர் பண்ணா 50% தான் இருக்குது. அப்ப என்ன எழுதணும் 50% of x plus 800 எழுதணும். இந்த ஈக்குவேஷன் நம்ம எழுதிட்டோம்னா நெக்ஸ்ட் 10 செகண்ட் ஆன்சர் முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இன்கம் x, புதுவா வந்த இன்கம் x plus 800. ஃபர்ஸ்ட் இன்கம் கம்பேர் பண்ணும்போது அவருடைய செலவுகள் எக்ஸ்பென்ஸ் என்னவா இருக்குன்னா 66% இருக்கு. அதனால 66% எழுதி இருக்கும். 66% of x is equal to இப்போ அதே இன்கம் தான் கொடுத்திருக்கு. ஏனா எக்ஸ்பெண்டிச்சர் ரிமைன் சேம் மென்ஷன் பண்ணிட்டாங்க. இப்போ அதே எக்ஸ்பெண்டிச்சர் தான். ஆனா புது இன்கம் கம்பேர் பண்ணா x plus 800 கம்பேர் பண்ணா 50% தான் இருக்கு. அதனால இந்த ஈக்குவேஷன் எழுதி இருக்கும். 66% of x is equal to 50% of x plus 800. இப்போ ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். 16% of x லெஃப்ட் சைடுல இருக்கும், ரைட் சைடுல 400 இருக்கும். So 16 by 100 into x equal to 400. So 16 உம் 400 4 டேபிள்ல கேன்சல் ஆகும். 4 times 100 times கரெக்ட்டா? இப்போ 4 உம் 100 கேன்சல் ஆயிடும் 25 times. அப்ப x என்ன வருது 2500. கவனமா கவனிக்கணும். இங்க கேட்டது ஒரிஜினல் இன்கம். அப்ப என்ன அர்த்தம்னா இது if ன்னு கொடுத்திருக்காங்க. இன்கிரீஸ் ஆச்சுனா புது இன்கம், இன்கிரீஸ் ஆகலனா ஒரிஜினல் இன்கம் தான் இருக்கும் இல்லையா? அந்த ஒரிஜினல் இன்கம் எவ்வளவு x is equal to 2500. ஆனா ஆப்ஷன்ல 2500 இல்ல. ஆனா என்ன கொடுத்திருக்காங்க none கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் A வும் இல்ல, B வும் இல்ல, C வும் இல்ல. அப்ப நம்ம ஆப்ஷன் D none of this மார்க் பண்ணனும். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாப்போம். A clock gains 2% during last 1 week and loses 3% in the subsequent 10 days. So ஒரு வாரமா clock வந்து லூஸ்ல போயிருக்குனா ஸ்லோவா போயிருக்கு, டைம் வந்து லூஸ் பண்ணிருக்கு. And gains 2% ஒரு வாரம், losses 3% 10 நாளா. So ஒரு வாரம் ஃபாஸ்டா போன clock 2% கெயின் ஆயிட்டே போகுது. அதுக்கப்புறம் அடுத்த 10 நாளைக்கு என்ன இருக்குன்னா லூஸ் ஆயிட்டே போயிருக்கு, டைம் ஸ்லோவா இருக்கு. அதான் loses 3% அர்த்தம்.
இப்படி இருக்கிற ஒரு 17 நாள் கணக்குல if it was set right on Sunday 12 noon, ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதியானம் 12 மணி கிளாக் கரெக்டாக செட் பண்ணியிருக்காங்கன்னா what will be the time at the end of 17 days? 17 நாள் கழிச்சு அந்த கிளாக் என்ன டைம் காட்டும்? கண்டிப்பா டைம் தப்பா தான் காட்டும். ஏன்னா முதல்ல ஒரு 7 நாள் ஒரு வாரம் ஃபுல்லா கெயினா இருக்கு, அப்புறம் 10 நாள் லூஸ் ஆயிருக்கு, அப்போ டைம் மாறி இருக்கும் இல்லையா? அப்போ என்ன டைம் கிளாக்ல காட்டிடும் கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ணலாம்னா 12 noon சண்டே இல்ல கிளாக் கெயின்ஸ் 2% during first வீக்னா ஒரு நாள் 2%, அப்போ 7 days என்ன எழுதிக்கலாம்? 7 days gain 14% எழுதிக்கலாம் இல்லையா? அடுத்து 10 days லாஸ் 3% லாஸ் ஆயிடு, மொத்தம் 30% லாஸ் ஆயிருக்கும். இப்போ இது ஓவரால் பார்த்தா என்ன இருக்கு? ஓவரால் 16% லாஸ் தான் வந்திருக்கு. 16% லாஸ் on a day. ஸோ இப்போ ஒரு நாளைக்கான கணக்கு தெரியணும். 24 hours இல்லையா? அதை மினிட்ஸாக மாற்றணும். 24 hours மினிட்ஸாக மாற்றணும் என்ன இருக்கும்? 24 into 60, அதாவது 1440 minutes. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 16% of 1440 minutes கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இந்த 16% ஒரு ஸ்பெஷல் நம்பர். இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 10, 5, 1 கண்டுபிடிக்கலாம். அதாவது 10%, 5%, 1%. இது மூணுத்தையும் ஆட் பண்ண வந்துடும். கரெக்ட், 16% வருது இல்லையா? ஸோ இந்த நம்பர் ஆப்டிடியூட் நம்ம முக்கியமான நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 16% எல்லாமே 10, 5, 1 போடும்போது கால்குலேஷன் ஈஸியாக இருக்கும். ஏன்னா 10% 1440 எவ்வளோ? ஒரு 0 கட் பண்ணிட்டா 10% கிடைச்சிடும், அதாவது 144 minutes. அப்போ 5% எவ்வளோ? இதில் பாதி 72 minutes. அப்போ 1% எவ்வளோ இருக்கும்? ஃபர்ஸ்ட் 10% பிடிச்சோம் இல்லையா? அதில் டெசிமல் பிளேஸ் வச்சுக்கோங்க, அதான் 1%, அதாவது 14.4 minutes. இது மொத்தமாக ஆட் பண்ணோம்னா 144 plus 72 216 216 பிளஸ் ஒரு 14 230 230.4 minutes. ஸோ 230.4னா ஆல்மோஸ்ட் 4 hours. ஏன்னா 4 hours எவ்வளோ? 1 hour 60 minutes, 4 hour 240 minutes. அதாவது 10 நாளுக்கு அப்புறம் டைம் மறுபடியும் 12 காட்டியிருக்கணும் கரெக்டான கிளாக்காக இருந்தா. அப்படி காட்டாது, எவ்வளோ கம்மியாக காட்டும்? 230 minutes 0.4 லாஸ் ஆயிருக்கு, ஆல்மோஸ்ட் 4 hours லாஸ் ஆயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா நம்பரும் ஆல்மோஸ்ட் க்ளோஸாக இருக்குது. ஆனால் இந்த 0.4 தான் இப்போ நம்ம க்ளூவே. ஏன்னா 230 minutes கூட எழுதிடலாம். எப்படி எழுதலாம்? 3 hours 50 minutes, 3 மணி நேரம் 50 நிமிஷம். அப்போ எல்லாமே 8, 9 வந்து நிற்கும். ஏன்னா 50 நிமிஷம் லாஸ் ஆயிடுச்சுன்னா 8, 10 வரணும். 0.4 லாஸ் ஆயிருக்கு. 0.4னா என்ன? செகண்ட்ஸ்க்கு மாத்துங்க. 1 மினிட்டுக்கு 60 செகண்ட்ஸ், அப்போ 0.4க்கு 24 செகண்ட்ஸ். ஸோ 3 மணி நேரம் 50 நிமிஷம் 24 செகண்ட் லாஸ் ஆயிருக்கு. இதை நம்ம 12 மைனஸ் பண்ணிட்டோம்னா ஆப்ஷன் ஏ தான் ரைட் சாய்ஸ். இப்போ இந்த கிளாக் காட்ட போடுறது 8 மணி 9 நிமிஷம் 36 செகண்ட். ஏன்னா 24 செகண்ட் மைனஸ் பண்றோம் இல்லையா? மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 60 செகண்ட்ல 24 போச்சுன்னா மீதி 36 தான் இருக்கும். ஸோ இப்போ அந்த கிளாக் காட்ட டைம் ஆப்ஷன் ஏ 8 மணி 9 நிமிஷம் 36 செகண்ட். இது பிளேஸ்மெண்ட்ல ஒரு முக்கியமான கேள்வி. ஓகேவா? ஸோ இதை மறுபடியும் கிளியரா நீங்க சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம பெட்டரா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாம். Width of a rectangle is increased by 25% while length remains constant. Resulting area is what percent of original area? So rectangle area formula என்ன? L into B. Width of a rectangle is increased by 25%. அதாவது length மாறல, breadth மட்டும் மாறி இருக்கு. 20% increase ஆயிருக்கு. அதாவது 125% of B வந்திருக்கு. இப்போ ஆன்சர் என்ன வரும்? 125% of LB ன்னு வரும். கரெக்டா? கேள்வி என்ன? ரிசல்டிங் ஏரியா இஸ் வாட் பர்சன்ட் ஆஃப் ஒரிஜினல் ஏரியா. இதுதான் நியூ ஏரியா. வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஒரிஜினல் ஏரியானா டிவைட் பை ஒரிஜினல் ஏரியா போடணும். ஸோ டிவைட் பை எல் இன்டு பி. ஆன்சர் என்ன வரும்? சேம் 125% வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 125% ஆஃப் த ஒரிஜினல் ஏரியா. நெக்ஸ்ட் சம் போகுமா? Price of cooking gas
இதான் நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோமா, பிரைஸ் வந்து இங்க 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கானா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரைஸ் இன்டூ கன்சம்ஷன்னா எக்ஸ்பென்ஸ் பார்த்தோம். பிரைஸ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 10%. என்ன ஃபிராக்ஷன் இதுக்கு? 1/10 ஃபிராக்ஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. How much percentage the housewife must reduce the consumption? என்ன கேட்டிருக்காங்க? கன்சம்ஷன் குறைக்கணும். எதனால? So as not to increase or decrease expense. எக்ஸ்பென்ஸ் இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஆகக்கூடாது. அதாவது சேம் எக்ஸ்பென்ஸ் மெயின்டைன் ஆகணும். அதே பழைய விலைக்கு நம்ம மெயின்டைன் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும்? கன்சம்ஷன் குறைக்கணும். ஸோ 1/10 இன்க்ரீஸ் ஆகுதுன்னா கன்சம்ஷன் 1/11 டிக்ரீஸ் ஆகும். ஆஸ் பர் த இன்க்ரீஸ் கான்செப்ட். இந்த 1 ஆட் பண்ணிடுவோம், டிக்ரீஸ் பண்ணுவோம். ஸோ 1/11 என்ன பர்சன்டேஜ்? எஸ், 9.09%. எங்க இருக்கு? ஆப்ஷன் சி. ஸோ 9.09% ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். Weight of the empty bucket is 25% weight of the bucket when filled with water. ஒரு பக்கெட்ல தண்ணி ஊத்தணும்னா ஃபுல் பண்ணிட்டோம்னா 100% சொல்லுவோம் இல்லையா? அதுல தண்ணியோட போர்ஷன் பக்கெட்டோட வெயிட் போர்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ பக்கெட் வந்து 25%, வாட்டர் வந்து 70%. ரெண்டுத்தையும் சேர்த்தாதான் பக்கெட் பிளஸ் வாட்டர். இதான் வந்து ஃபில்டு பக்கெட் 100% இருக்குது. Some of the liquid has been removed. So அந்த liquid கொஞ்சம் வெளியே எடுத்துறாங்க. Now the bucket along with the liquid 3/5 of the original weight. 3/5 என்ன fraction? 1/5 னா 20% தெரியும். அப்ப 3/5 னா 60% தான் இருக்கு. லிக்விட் வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் 60% தான் இருக்கு. கண்டிப்பா பக்கெட்டை கரைக்க முடியாது. நமக்கு எல்லாம் தெரிஞ்ச லாஜிக் தான் அது. ஸோ பக்கெட் அதே 20% தான் இருக்கும். ஆனா இப்ப நமக்கு 60% தான் மொத்தமா வரணும். அப்ப இங்க எவ்வளவு இருக்கணும்? 25 plus what number? 60. Correct. 35%. So 75% இந்த லிக்விட 35 ஆயிடுச்சு. இப்போ அப்ப எவ்வளவு எடுத்திருக்கோம்? 40% வெளில எடுத்திருக்கோம். ஆனா ஆன்சர் 40% கிடையாது. ஏன்னா what fraction of the liquid has been removed கேட்டிருக்காங்க. What fraction of the bucket has been removed கேட்கல. bucket along with water கேட்கல. What fraction of the liquid மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 40ன்றது 75 எவ்வளவு percentage? 40 as a percent of 75 வேணும். அப்ப என்ன பண்ணணும்? 40/70% into 100. நம்ம இந்த 100 போடாம ஆன்சர் வந்து ஃபிராக்ஷன்லயே கொடுக்கலாம். ஓகேவா? ஆப்ஷன்லாம் ஃபிராக்ஷன்ல தான் இருக்கு. சோ ஜஸ்ட் டிவைட் பண்ணுங்க இத. 40 divided by 75%. 8 5s are 40, 15 5s are 75. அப்ப ஆன்சர் என்ன? அவுட் ஆஃப் 15 பார்ட்ஸ் 8 பார்ட்ஸ் நம்ம வெளிய எடுத்துறோம். 8/15. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். 15 பார்ட்ஸ் ஆஃப் லிக்விட் வந்திருக்கு. அதுல இருந்து நம்ம 8 பார்ட்ஸ் வெளிய எடுத்துறோம். ஓகே? நெக்ஸ்ட் சம் பாப்போம். From the salary of an officer 10% deducted as house rent. இந்த மாதிரி கேள்வி வந்து ரொம்ப காமன் பெர்சன்டேஜ்ல. 10% house rent போயிருக்கு. அப்ப மீதி 90% இருக்கும். 15% of the rest, அதாவது மிச்சம் இருக்கிறது 15% he spends on children education. அப்ப மீதி எவ்வளவு இருக்கும்? 85% of 90 மிச்சம் இருக்கும். புரியுதுங்களா? இது வந்து மைனஸ் பண்ண கூடாது. இதையே ஹோலா வச்சிருந்தோம்னா அதுல 15% போயிருக்கு. இப்போ இதான் மிச்சம். அடுத்தது 10% of the balance he spends on drinks. இப்போ இதுதான் ரொம்ப டோட்டலா எடுத்துக்க போறோம். அதுலயும் 10% வந்து ட்ரிங்க்ஸ் செலவு பண்ணியாச்சு. அப்ப மீதி எவ்வளவு இருக்கும்? 90% of 85% of 90% இருக்கும். Then he is left with rupees 4131. இப்போ இந்த மிச்சம் இருக்க அமௌண்ட் தான் 4131. அப்படின்னா டோட்டல் salary எவ்வளோ? ஆரம்பிக்கும் போது x இருந்துச்சு இல்லையா? அந்த x எவ்வளோ? சோ இந்த ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ண தெரிஞ்சுனா இது பியூர் கால்குலேஷன் ப்ராப்ளம். 90% னா 9/10. அடுத்தது 85%. 85 100 எழுதினாலும் சரி, இல்ல 5 டேபிள்ல கேன்சல் பண்ணாலும் ஓகே. மறுபடியும் 90% னா 9/10 equal to 4131. இந்த ரைட் சைடு நம்பர் ஆட் பண்ணி பாருங்க. 4 + 1 + 3 + 1 சம் பண்ணா டிஜிட்ஸ் வந்து 9 வருது. அப்ப கண்டிப்பா 9 டேபிள்ல கேன்சல் ஆகும். 4 9s are 36. மீதி 5. 53ல 5 9s are 45. மீதி 8. பக்கத்துல 1 இருக்கு. 81ல 9 times. மறுபடியும் 9 டேபிள் கேன்சல் ஆகும். ஏன்னா 4 + 5 + 9 18. மறுபடியும் வந்து சம் பண்ணா டிவிசிபிள் பை 9 வருது. அப்ப இன்னொரு 9 கேன்சல் ஆயிடும். கேன்சல் பண்ணா 5 9s are
45, 1 9s are 1. இப்போ 51 85 17 டேபிள் கேன்சல் ஆகும். இது 5 17s are 85, இது 3 17s are 51. இல்லையா? Therefore answer is x is equal to கீழே எவ்வளவு இருக்கு 10,000. So 30,000 divided by 5. 6,000. So option A, our original salary எவ்வளோ 6,000 rupees. இப்படி நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம்லையும் சால்வ் பண்ணலாம், இல்லை ஆப்ஷன்லேருந்து ஒரு நம்பர் எடுத்து ஆன்சர் பண்ணலாம். உதாரணத்துக்கு 6,000 எடுத்துக்கிறோம், 10% டேரக்ட் ஹவுஸ் ரெண்ட், மீதி எவ்வளோ இருக்கும் 6,000ல் 10% போயிடணும், அப்போ மீதி எவ்வளோ இருக்கும் 5,400. இப்போ இதில் 15% வந்து எஜுகேஷன் செலவு பண்ணுறோம், அப்போ இதில் 15% கண்டுபிடிக்கலாம். 10% 540, மீதி 5% போட 270, மொத்தமாக 540 plus 270 ஆட் பண்ணீங்கன்னா 810 rupees. ஸோ 800 மைனஸ் பண்ணுங்க, அப்ராக்சிமேட்டா 4,600, அப்ராக்சிமேட்டா 800 மட்டும் மைனஸ் பண்றோம். ஓகேவா? இப்போ இதுல 10% ட்ரிங்க்ஸுக்கு போகுது. 10% எவ்வளோ 460 ரூபா. மைனஸ் பண்ண என்ன வரும் 4,140 ரூபா. இந்த நம்பர் வெரி க்ளோஸ் டு 4131 இருக்கு இல்லையா? ஏன்னா நம்ம அப்ராக்சிமேட் பண்ணியிருக்கோம், வெரி க்ளோஸ் டு 4131 இருக்கு. இதை மட்டுமே வச்சு ஆப்ஷனே ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ரெண்டு மெத்தடே ஆன்சர் பண்ணலாம். ஆப்ஷனில் ஒரு நம்பர் எடுத்தும் சால்வ் பண்ணி பார்த்து எவ்வளோ க்ளோஸ் ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம், இல்லை ஈக்குவேஷனையும் ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? இன்னொரு சம் பார்ப்போம். பர்சன்டேஜில் 20% ஆஃப் ஃப்ரூட்ஸ் இன் ஷாப் வேர் பேட். ஸோ 20% பேட் அப்படின்னா கண்டிப்பாக ரிமைனிங் எல்லாம் குட் ஃப்ரூட்ஸ்னு அர்த்தம். 80% ஆர் குட். ஷாப்கீப்பர் கெப்ட் 25% ஆஃப் த ரிமைண்டர் இன் கோல்ட் ஸ்டோரேஜ். அப்போ குட் ஃப்ரூட்ஸ் தான் கோல்ட் ஸ்டோரேஜ் வைப்பாங்க. 25% ஆஃப் ரிமைண்டர் என்ன அர்த்தம்? இங்க ஃபிராக்ஷன் யூஸ் பண்ணுங்க. 1/4 ஆஃப் 80% என்ன அர்த்தம்? 20%. ஸோ 20% குட் ஃப்ரூட்ஸை அந்த எங்க வச்சிருக்கான்? ஸ்டோரேஜ் வச்சிட்டான். அப்ப மீதி எவ்வளவு இருக்கும்? 60% குட் ஃப்ரூட்ஸ் இருக்கும். ரிமைனிங் 60% தான் இந்த 30 dozens. அதை வச்சிருக்காரு, டிஸ்பிளே வச்சிருக்காரு. இந்த ரிமைனிங் 60% ஃப்ரூட்ஸ் எவ்வளவு வருது? 30 டசனா வருது. ஸோ 60% தான் 30 dozen. அந்த 30 dozen டிஸ்பிளே வச்சாச்சு. கேட்குற கேள்வி என்ன? how many fruits kept in the cold storage? நல்லா கவனிக்கணும். how many fruits கேட்டிருக்காங்க, how many dozens கேட்கல. நம்ம நம்பர்ல ஆன்சர் பண்ணணும். ஸோ இப்போ 60% வந்து 30 டசனா இருந்துச்சுன்னா 20% எவ்வளோ இருக்கும்? கரெக்ட், 10 டசனா இருக்கும். உடனே போய் ஆன்சர் 10 மார்க் பண்ணிடக்கூடாது. ஆப்ஷன் இல்லை நான் திஸ் போடக்கூடாது. கேட்டிருக்கிறது எத்தனை ஃப்ரூட்ஸ் கேட்டிருக்காங்க, எத்தனை டசன் கேட்கல. ஸோ 10 டசன் அப்படின்னா ஒரு டசனுக்கு 12 ஃப்ரூட் இருக்கும். ஸோ 10 டசன்னா 120 ஃப்ரூட்ஸ். ஸோ 120 ஃப்ரூட்ஸை அவர் கோல்ட் ஸ்டோரேஜ் வச்சிருப்பாரு. ஆப்ஷன் ஏ 120 இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணதான் பர்சன்டேஜ் கொஸ்டின்ஸ் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ நிறைய கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா கண்டிப்பா ஒரு கொஸ்டினையும் நம்ம மேக்ஸிமம் ஒரு நிமிஷம் சால்வ் பண்ணிடலாம். 60 செகண்ட்குள்ள எல்லா கொஸ்டினையும் பர்சன்டேஜ் சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஃபைன், தேங்க்யூ.